ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவும் ஒரு விசேஷமான அனுபவம். உங்களுக்கு புரியும். பார்த்தசாரதி அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர். அவர் எம்எஸ்சி மெரின் பயாலஜி மெரின் பேத்தாலஜியில் பயாலஜி படிச்சுட்டு என்னோட உபாசி டீ ரிசர்ச் ஸ்டேஷனில் பிளான்ட் பேத்தாலஜிஸ்டாக சேர்ந்தார். நான் அங்கே சாயில் கெமிஸ்டாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். பார்த்தசாரதி என்னை விட 2 வயசு பெரியவனாக இருக்கலாம். 1972 இருவரும் அங்கு சேர்ந்தோம். 73 பார்த்தசாரதி கல்யாணம் ஆச்சு. அது மார்ச் மாதம் 1973 மதுரையில் கல்யாணம். சரி, கல்யாணமாகி புது மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்தாங்க உபாசிக்கு திரும்பி. பார்த்தசாரதி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஒய்ஃபுக்கு. இது ராதிகா என் ஒய்ஃபு. இது நாராயணன், ஸ்ரீரங்கத்துக்காரன், சாயில் கெமிஸ்ட்டு. இவன் ஐயங்கார் அப்படின்னு சொன்னான். அந்த புதுமணப்பெண் ராதிகா என்னை கேட்டால் தூக்கி வாரி போட்டுது எனக்கு. ஆமாம் நாராயணன், நீங்கள் ஐயங்காரா பிராமணாளா? எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஐயங்கார் என்று சொன்னால் பிராமணன் இல்லை என்று ஆகிவிடும். பிராமணன் என்று சொல்லிவிட்டால் ஐயங்கார் இல்லை என்று ஆகிவிடும். ஸ்ரீரங்கத்துக்காரன் ஐயங்கார் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னை பற்றி இப்படி ஒரு கேள்வியா அப்படின்னு ரொம்ப நாள் யோஜனை பண்ணிட்டு இருந்தேன். நான் பதிலே சொல்லலை. நான் அந்த ஐயங்காரா பிராமணாளா கேள்விக்கு பதிலாக நான் அவளுக்கு சொல்லலை. ரொம்ப நாள் மனசில் ஓடி குழஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் ஸ்ரீரங்கத்தில் ரங்காச்சாரி மாமாவை பார்த்தபோது கேட்டேன், மாமா இது மாதிரி இந்த பெண் கேட்டாள், ராதிகா பார்த்தசாரதி என்னை விசாரித்தாள். மாமா என்ன கேட்டாங்க, அம்மா அவள்லாம் யார்? அவள்லாம் ஸ்மார்த்தா மாமா, ஐயர் அப்படின்னு கேட்டேன். மாமா சொன்னால், இந்த ஐயர்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை, அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள் என்று. சரி, இருந்துட்டு போட்டோம். அதுக்காக ஆனால் அவளுடைய வாதம் என்னவென்றால், ராமானுஜர் எல்லாரையும் எந்த ஜாதி என்று பார்க்காமல் அவரிடம் வந்து சேர்ந்தவர்களை எல்லாம் அவருடைய ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் ஜாதி மதம் பார்க்காம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்கிற முத்திரையை குற்றி அவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம், அதான் திருமண் சீச்சொர்ணம் சங்கு சக்கரம்லாம் விதித்து அவர்களை ஐயங்கார் என்கிற குரூப்பை உருவாக்கினார். அதனால் அவன் அப்படி கேட்பாத்தான். ஏன்னா நமக்கு ஐயங்காராக இருக்கிற பலருக்கு ரொம்ப பழைய விஷயம் என்னன்னு தெரியாது. ராமானுஜர் காலத்திற்கு முன் நம்முடைய முன்னோர்கள் யார் என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறது சான்ஸ் இருக்குது. ஆகையினால்தான் அந்த பெண்மணி உன்னை அவ்வாறு கேட்டிருக்கிறாள். இதில் விஷயம், நம்ம பெருமைப்பட வேண்டியது ராமானுஜரை பற்றி தான். அதான் ராமானுஜர் தான் ரொம்ப பிராமணராக்கினான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கேள்வி பதில். உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் பிராமணனா ஐயங்காரா என்ற ராதிகா பார்த்தசாரதியின் கேள்விக்கு பதில் கடைசியில் கிடைத்தது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.